Taste the Daily. சென்னையில் வாகன ஓட்டிகளை குறிவைத்து போக்குவரத்து காவல்துறை வசூல் வேட்டையில் ஈடுபடுவது தொடர்கதையாகி வருகிறது. கும்பலாக நின்று கொண்டு தலைக்கவசம் அணியவில்லை, நம்பர் பிளேட் சரியில்லை, சீட் பெல்ட் அணியவில்லை என கூறி வாகன ஓட்டிகளிடம் 500 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரை அபராதம் விதித்து போக்குவரத்து காவல்துறை வசூல் வேட்டை நடத்தி வருகிறது. இவ்வளவு அதிக தொகையில் எதற்கு அபராதம் என்று கேட்டால் அதிகாரிகள் உத்தரவு என அலட்சியமாகவும் போக்குவரத்து காவல்துறையினர் பதிலளித்து வருகின்றனர். பதற்றத்தோடு பாதுகாப்பில்லா சாலையில் பயணிக்கும் எங்களிடம் குறுக்கே கையை போட்டு அது இல்லை இது இல்லை என கூறி வசூல் செய்யும் போக்குவரத்து காவலர்களால் எங்களது உயிருக்கு என்ன பாதுகாப்பு என்று கேள்வி எழுப்பும் வாகன ஓட்டிகள் மனசாட்சியின்றி வசூல் வேட்டையில் ஈடுபடும் இவர்களின் அட்டூழியம் நாளுக்கு நாள் அதிகரித்து விட்டதாக குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை புழல் அருகே மழை விட்டு பல நாட்கள் ஆன நிலையில் வடியாத மழை நீரால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். விளாங்காடு பாக்கம் பிரியா நகரில் மழை நின்று பல நாட்கள் ஆகியும் மழைநீர் வடியாமல் ஆங்காங்கே தேங்கி நிற்கிறது. தேங்கி நிற்கும் தண்ணீரால் கொசு தொல்லை, நோய் தொற்று, விஷப்பூச்சிகள் நடமாட்டம் பெருகியுள்ளதால் அப்பகுதி மக்கள் வேதனையடைந்து வருகின்றனர். குண்டும் குழியுமாக சாலைகளில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் வாகனங்களில் செல்வோர் அடிக்கடி கீழே விழும் அவலம் நேரிடுகிறது. இந்த நிலையில் அங்கு ஊராட்சி நிர்வாகம் சார்பில் பாதை அமைப்பதாக கூறி வெறும் கற்களை மட்டும் ஆங்காங்கே கொட்டிச் சென்றுள்ளனர். இதனால் அந்த சாலையில் நடந்து கூட செல்ல முடியாத அவலம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் தங்கள் புகார்கள் எதையும் ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.